5 AM கிளப் பற்றி உங்களிடம் பொய் சொல்லப்படுகிறது. இந்த முழு கடின உழைப்பு கட்டுக்கதையும் தவறானது மட்டுமல்ல. இது இங்கிலாந்து பொருளாதாரத்திற்கு உற்பத்தித் திறன் இழப்பால் ஆண்டுக்கு 37 பில்லியன் பவுண்டு இழப்பை ஏற்படுத்துகிறது. பல ஆண்டுகளாக நான் இதற்கு பலியாகியிருந்தேன். வெற்றிக்கு துன்பம்தான் விலை என்று நம்பி என் அலாரத்தை அதிகாலை 5:30 மணிக்கு வைத்தேன். மூளை முழுவதும் மூடுபனியுடன் என்னை மேசைக்கு இழுத்துச் செல்வேன். காலை 7 மணிக்குள் 3 காபிகளை குடித்துவிட்டு பிறகு முடிக்க ஆற்றல் இல்லாத ஒரு செய்ய வேண்டிய பட்டியல், டு டூ லிஸ்ட். வெறுமனே பார்த்து கொண்டிருப்பேன். நான் சோர்வடைந்தேன். என் நிதிநிலை தேக்கமடைந்தது. நான் ஒரு தோல்வியாளனைப் போல் உணர்ந்தேன். நான் ஒரு காலை தியாகியாக இருந்தேன். நான் எரிந்து கொண்டிருந்தேன். இது உங்களுக்கு பரிச்சயமாக இருந்தால், நீங்கள் காலையில் எழுந்து இன்ஸ்டாகிராமை பார்க்கும்போது குருக்கள் விடியும் முன்பே ஐஸ் குளியலில் இருப்பதையும் உங்களால் கண்களை கூட திறக்க முடியவில்லை என்பதையும் உணர்ந்தால், நான் சொல்வதை மிக கவனமாக கேளுங்கள். நீங்கள் சோம்பேறி அல்ல. நீங்கள் ஒழுக்கமற்றவர் அல்ல. உங்கள் அட்டவணைதான் உடைந்துள்ளது. வெற்றிகரமானவர்களின் பழக்க வழக்கங்களை நீங்கள் நகலெடுக்க முயற்சிக்கிறீர்கள். ஆனால் அவை செயல்பட வைக்கும் அமைப்பை புரிந்து கொள்ளவில்லை. இது தற்செயலானது அல்ல. பிரபஞ்சம் அல்லது அல்காரிதம் உங்களை இங்கு கொண்டு வந்துள்ளது. ஏனென்றால் உங்களுக்காக வடிவமைக்கப்படாத ஒரு அமைப்பில் தோல்வியடைந்து நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள். இன்று நான் உங்களுக்கு 8 பழக்கங்களை மட்டும் கொடுக்கப் போவதில்லை. அவற்றை நிலைநிறுத்துவதற்கான இயக்க கையேட்டையும் கொடுக்கப் போகிறேன். பழக்கத்தை உருவாக்குவதன் நரம்பியல், குரோனோடை பொருத்தமின்மையின் 37 பில்லியன் பொய் மற்றும் ஸ்டீவன் பார்ட்லெட் போன்றவர்கள் ஏன் காலை 11 மணிக்கு முன் சந்திப்புகளை ஏற்பதில்லை என்பதற்கான உண்மையான காரணத்தை நாம் காணப்போகிறோம். குற்ற உணர்வை நிறுத்திவிட்டு உண்மையில் வேலை செய்யும் ஒரு அமைப்பை உருவாக்கத் தொடங்குவதற்கான அனுமதியை இந்த வீடியோ இறுதியாக உங்களுக்கு வழங்கும். இப்போது நாம் ஆழமாகச் செல்வதற்கு முன் ஒரு சிறிய பொறுப்புத் துறப்பு. நான் ஒரு மருத்துவரோ அல்லது நரம்பியல் விஞ்ஞானியோ அல்ல. நான் ஒரு நிதி வழிகாட்டி. 20 ஆண்டுகளாக நீடித்த செல்வத்தையும் படுதோல்வியையும் பிரிப்பது எது என்பதை கண்டறிய செலவிட்டவன். இது கல்வி சார்ந்தது, தகவல் நிறைந்தது, மேலும் இது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். சரி, நாம் ஏன் அனைவரும் இந்த அழுத்தத்தை உணர்கிறோம்? இது சமூக நேரங்காட்டிகள் எனப்படும் ஒரு உளவியல் கருத்து. ஸைட்கேபர் என்பது நேரத்தை தருபவர் என்பதற்கான ஜெர்மன் சொல். இவை நமது நாளை நங்கூரமிடும் வெளிப்புற சமிக்ஞைகள். 9க்கு 5 வேலை நாள், பள்ளிமணி, 6 மணி செய்திகள். தலைமுறைகளாக சமூகம் ஒரே கடிகாரத்தில் இயங்குகிறது. அதிகாலை பறவை கடிகாரம். பிரச்சனை என்னவென்றால், உங்கள் உயிரியல் சமூகத்தின் கடிகாரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அது அதன் சொந்த கடிகாரத்தில் இயங்குகிறது. உங்கள் உயிரியல் உங்கள் அட்டவணையுடன் போராடும்போது உங்கள் அட்டவணை ஒவ்வொரு முறையும் தோற்றுப்போகும். நீங்கள் 8 பழக்கங்களுக்காக இங்கே இருக்கிறீர்கள். வாருங்கள், அதை பார்க்கலாம். ஆனால் நான் உங்களை எச்சரிக்கிறேன். பழக்கங்கள் ரகசியம் அல்ல. அவை வெறும் கருவிகள் மட்டுமே. உண்மையான ரகசியம் அவற்றைக் கொண்டு நீங்கள் உருவாக்கும் இயந்திரம்தான். அந்த இயந்திரம் ஜேம்ஸ் கிளியரால் பிரபலப்படுத்தப்பட்ட பழக்கங்களை ஒன்றிணைத்தல் எனப்படும் ஒரு நடத்தை அறிவியல் கொள்கை. நமது மூளைகள் சோம்பேறியானவை. அவை புதிதாக பாதைகளை உருவாக்க விரும்புவதில்லை. ஏற்கனவே உள்ள பழக்கங்களுடன் புதிய பழக்கங்களை இணைத்துக் கொள்ளவே அவை விரும்புகின்றன. சூத்திரம் எளிமையானது. நான் தியானம் செய்யப் போகிறேன் என்று அல்ல. என் காலை காபியை கோப்பையில் ஊற்றிய பிறகு நான் 1 நிமிடம் தியானம் செய்வேன் என்று இருக்க வேண்டும். நான் என் நாளை திட்டமிட வேண்டும் என்று அல்ல. நான் பல் துலக்கிய பிறகு எனது 3 தவிர்க்க முடியாத பணிகளை எழுதுவேன் என்று இருக்க வேண்டும். உங்கள் பழக்கங்களை ஒன்றாகச் சங்கிலியால் பிணைக்கிறீர்கள். அதனால் ஒன்று அடுத்ததற்கு வழிவகுக்கிறது. இதுதான் அமைப்பு. இப்பொழுது இந்த அமைப்பில் சேர்க்க வேண்டிய 8 பழக்கங்கள் இங்கே. நான் இவற்றை 3 தூண்களாக பிரித்துள்ளேன். உடலியல் ரீதியான தயார்படுத்தல், உளவியல் ரீதியான தயார்படுத்தல் மற்றும் உத்தி ரீதியான தயார்படுத்தல். 1. உடலியல் ரீதியான தயார்படுத்தல். முதல் 2 பழக்கங்கள் உங்கள் உடலை ஓய்வு நிலையிலிருந்து செயல்திறன் நிலைக்கு மாற்றுவதாகும். பழக்கம் 1. காஃபீன் குடிப்பதற்கு முன் தண்ணீர் குடியுங்கள். பெரும்பாலான மக்கள் படுக்கையிலிருந்து எழுந்து காஃபி இயந்திரத்தை நோக்கிச் செல்கிறார்கள். இது ஒரு தவறு. நீங்கள் 7 முதல் 8 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் மூளை நீரிழப்புடன் உள்ளது. நீரிழப்புடன் உள்ள மூளை ஒரு குழப்பமான, கவனம் இல்லாத மூளை. ஒரு சொட்டு காபி குடிப்பதற்கு முன் ஒரு முழு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். இது மூடுபனியை விலக்க எளிய, சக்தி வாய்ந்த வழி.
பழக்கம் 2, 10 நிமிடங்கள் உங்கள் உடலை அசைக்கவும். நான் 1 மணி நேர கொடூரமான உடற்பயிற்சியை பற்றி பேசவில்லை. நான் 10 நிமிடங்களைப் பற்றி பேசுகிறேன். ஒரு விறுவிறுப்பான நடை, யோகா, சில புஷ் அப்கள். பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தின் ஓர் ஆய்வில் தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள் செய்யாதவர்களை விட அதிக ஆற்றலுடனும் நேர்மறையான கண்ணோட்டத்துடனும் இருப்பது கண்டறியப்பட்டது. ஏன்? ஏனெனில் 10 நிமிட இயக்கம் கூட காபா என்ற நரம்பியக் கடத்தியை வெளியிடுகிறது. இது உங்கள் மூளையை அமைதிப்படுத்துகிறது மற்றும் உங்கள் உணர்ச்சி தூண்டல்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. காலை உடற்பயிற்சி அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது, நாள் முழுவதும் உங்கள் மனநிலையை அதிகரிக்கிறது, மேலும் இது நீண்ட கால எடை நிர்வாகத்துடன் தொடர்புடையது என்று அவதானிப்பு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் சிக்ஸ் பேக் பெற உடற்பயிற்சி செய்யவில்லை, நீங்கள் கவனம் பெற உடற்பயிற்சி செய்கிறீர்கள். பழக்க ஒன்றிணைப்பு உதாரணம் 1. என் அலாரம் ஒலித்த பிறகு என் படுக்கைக்கு அருகிலுள்ள தண்ணீர் கிளாஸை குடிப்பேன். 2. என் தண்ணீரை குடித்த பிறகு என் யோகா மேட்டை விரிப்பேன். 3. 10 நிமிட நீட்சி பயிற்சி முடிந்த பிறகு நான் காஃபி தயாரிக்கச் செல்வேன். பார்த்தீர்களா, வேகம் கூடுகிறது. 2. உளவியல் ரீதியான தயார்படுத்தல். இங்கேதான் நாம் எதிர்வினையாற்றுவதிலிருந்து செயலில் இறங்குகிறோம். பெரும்பாலான மக்கள் எழுந்து உடனடியாக தங்கள் தொலைபேசியை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்கள் மூளையை இரைச்சல், அறிவிப்புகள், மின்னஞ்சல்கள் மற்றும் மற்றவர்களின் அவசரங்களால் நிரப்புகிறார்கள். நீங்கள் உங்கள் நாளை தற்காப்புடன் தொடங்குகிறீர்கள். வெற்றிகரமானவர்கள் தாக்குதலுடன் தொடங்குகிறார்கள். பழக்கம் 3, 5 நிமிடங்கள் நினைவாற்றல் பயிற்சி செய்யுங்கள். இது ஏதோ ஆன்மீக விஷயம் அல்ல, இது ஒரு நரம்பியல் குறுக்கு வழி. நீங்கள் எழும்போது உங்கள் மன அழுத்த ஹார்மோன் கார்டிசோல் ஏற்கனவே அதிகமாக உள்ளது. உங்கள் தொலைபேசியை பார்ப்பது உங்கள் சண்டை அல்லது தப்பித்தல் ஃபைட் ஆர் ஃப்ளைட் பதிலை தூண்டுகிறது, மேலும் அதிக மன அழுத்தத்தை உங்கள் அமைப்பில் கொட்டுகிறது. நினைவாற்றல் தியானம் இதற்கு மாற்று மருந்து. இது இந்த மன அழுத்த பதிலை தீவிரமாக தலைகீழாக மாற்றுகிறது என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. இது உங்கள் மனதை காலி செய்வது பற்றியது அல்ல. நரம்பியல் விஞ்ஞானி ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் கூறுவது போல், தியானம் என்பது கவனத்தை பற்றியது அல்ல, அது மீண்டும் கவனம் செலுத்துவதை பற்றியது. ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் அலைபாய்ந்து அதை நீங்கள் திரும்ப கொண்டு வரும்போது உங்கள் முன்மூளை புரணியை ப்ரீஃப்ராண்டல் கோர்டெக்ஸ் நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கவனத்தையும் உணர்ச்சி நுண்ணறிவையும் உருவாக்கும் மனத்தசையை உருவாக்குகிறீர்கள். கூகிள் மற்றும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் இதை கற்பிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. பழக்கம் 4, நீங்கள் நன்றியுள்ள ஒரு விஷயத்தை எழுதுங்கள். இதற்கு 60 வினாடிகள் ஆகும், ஆனால் இதன் உளவியல் ஆழமானது. நன்றியுணர்வை பயிற்சி செய்வது பொறாமை, மனக்கசப்பு மற்றும் வருத்தம் போன்ற நச்சு உணர்ச்சிகளை குறைக்கிறது. ஏன்? இது மூளையின் வெகுமதி மையங்களை செயல்படுத்துகிறது. செரோடோனின் மற்றும் டோபமைன் நல்ல உணர்வு ரசாயனங்களை வெளியிடுகிறது. நன்றியுணர்வு நாட்குறிப்பு எழுதுவது உங்கள் தூக்கத்தின் தரத்தை கூட மேம்படுத்தும் என்று ஒரு ஆய்வு காட்டுகிறது. இது அறிவியலால் ஆதரிக்கப்பட்ட மன அழுத்த தடுப்பான். உங்களால் ஒரே நேரத்தில் கவலையாகவும் நன்றியுணர்வுடனும் இருக்க முடியாது. நன்றியுணர்வை தேர்ந்தெடுங்கள். பழக்கம் 5, 10 நிமிடங்கள் படிக்கவும். சமூக ஊடகங்கள் அல்ல, செய்திகள் அல்ல, ஒரு புத்தகத்தை படியுங்கள். வாரன் பஃபெட் மற்றும் பில் கேட்ஸ் தினமும் படிக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் மறந்த ஒன்றை அவர்கள் அறிவார்கள். கற்றல் என்பது இறுதி கூட்டு வட்டி. குறிப்பாக வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது ஒரு லைஃப் ஹேக். ஒருவரின் 50 ஆண்டுகால தோல்விகளிலிருந்து நீங்கள் ஒரே வாரத்தில் கற்றுக்கொள்ள முடிகிறது. சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வில் வெறும் 6 நிமிடங்கள் படிப்பது மன அழுத்த அளவை 68% வரை குறைக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது இசையை கேட்பதை விட அல்லது நடைபயிற்சி மேற்கொள்வதை விட பயனுள்ளது. பழக்கம் 6, 15 நிமிடங்கள் ஒரு திறனை கற்றுக்கொள்ளுங்கள். இது படிப்பதை விட வித்தியாசமானது. இது தீவிரமான கற்றல். ஒரு செயலியில் ஒரு மொழியை பயிற்சி செய்யுங்கள். ஒரு கோடிங் டுடோரியலை பாருங்கள். எக்ஸலில் ஒரு புதிய செயல்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது உங்கள் மூளையை உடல் ரீதியாக மாற்றுகிறது. இது மயோலினை உருவாக்குகிறது. இது உங்கள் நியூரான்கள் வேகமாகச் செயல்பட உதவும் வெள்ளைப் பொருள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கிறது மற்றும் மாற்றத்திற்கு ஏற்ப உங்களை மேலும் தகவமைத்துக் கொள்ளச் செய்கிறது. கவனச்சிதறல்களற்ற அமைதியான காலை ஒரு புதிய திறனை ஒருங்கிணைக்க சரியான நேரம்.
பழக்க ஒன்றிணைப்பு உதாரணம் 1. நான் காஃபியை ஊற்றிய பிறகு என் நாற்காலியில் அமர்ந்து 5 நிமிடங்களுக்கு என் தியானம் செயலியை திறப்பேன். 2. என் தியானத்திற்குப் பிறகு என் ஜர்னலை திறந்து ஒரு வாக்கியம் நன்றி எழுதுவேன். 3. என் ஜர்னலை மூடிய பிறகு என் புத்தகத்தின் 10 பக்கங்களை படிப்பேன். நான் 10 பக்கங்களை படித்த பிறகு 15 நிமிடங்கள் என் செயலியில் ஸ்பானிஷ் பயிற்சி செய்வேன். 3. உத்தி ரீதியான தயார்படுத்தல். இங்கேதான் நாம் அந்த புதிய ஆற்றலை வேலைக்கு அமர்த்துகிறோம். இங்கேதான் உங்கள் நிதி எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். பழக்கம் 7. உங்கள் நாளை திட்டமிடுங்கள். வெற்றிகரமானவர்கள் தங்கள் நாளை வாய்ப்புக்கு விடுவதில்லை. அவர்கள் அதை திட்டமிடுகிறார்கள். அவர்கள் அதை வடிவமைக்கிறார்கள். பெஞ்சமின் பிராங்க்லின் காலை 5 மணிக்கு எழுந்து இன்று நான் என்ன நன்மை செய்வேன் என்று கேட்பாராம். இது ஒரு சிக்கலான மணிநேர அட்டவணை பற்றியது அல்ல. இது முடிவெடுக்கும் சோர்வை அகற்றுவது பற்றியது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் என்ன அணிய வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், முதலில் என்ன வேலை செய்ய வேண்டும், உங்கள் மன உறுதியை குறைக்கிறது. தீர்வு? இங்கிலாந்து தொழில் முனைவோர் கிரேஸ் பெவர்லி இதை தனது செய்ய வேண்டிய அட்டவணை என்று அழைக்கிறார். உங்கள் முதல் 3 தவிர்க்க முடியாத பணிகளை கண்டறியவும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்து முடித்துவிட்டால் அந்த நாள் ஒரு வெற்றியான நாள். இது தெளிவையும் கவனத்தையும் வழங்குகிறது. பழக்கம் 8. தவளையை சாப்பிடுங்கள். இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான பழக்கம். தவளை என்பது உங்கள் செய்ய வேண்டிய பட்டியலில் உள்ள நீங்கள் மிகவும் அஞ்சும் அந்த ஒரு பணி. இது நீங்கள் தள்ளிப்போட அதிக வாய்ப்புள்ள பெரிய முக்கியமான அதிக மதிப்புள்ள பணி. அந்த வாடிக்கையாளரை அழைப்பது, அந்த திட்டத்தை எழுதுவது, அந்த பட்ஜெட்டை பகுப்பாய்வு செய்வது. தவளையை சாப்பிடுங்கள் முறை நீங்கள் அந்த பணியை முதலில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. ஏன்? ஏனென்றால் பெரும்பாலான மக்களுக்கு உங்கள் ஆற்றலும் மன உறுதியும் காலையில் உச்சத்தில் இருக்கும். உங்கள் சிறந்த நேரத்தை உங்கள் மிக முக்கியமான வேலைக்கு பயன்படுத்துகிறீர்கள். இதுவே ஆழ்ந்த வேலை என்பதன் சாராம்சம். உங்கள் இன்பாக்ஸை திறப்பதற்கு முன், கூட்டங்கள் தொடங்குவதற்கு முன், உலகம் உங்களை தொந்தரவு செய்வதற்கு முன் நீங்கள் அதை செய்கிறீர்கள். அந்த தவளை சாப்பிடப்பட்டவுடன் பயமும் கவலையும் நீங்கிவிடும். நாளில் உள்ள மற்ற அனைத்தும் ஒப்பிடுகையில் எளிதாக தோன்றும். காலை 9 மணிக்கு முன்பே நீங்கள் ஒரு பெரிய உளவியல் வெற்றியை பெறுகிறீர்கள். அந்த வேகம் உங்களை நாள் முழுவதும் கொண்டு செல்கிறது. இங்கேதான் இந்த தளத்தில் உள்ள 99% குருக்கள் படுபயங்கரமாக தவறுகிறார்கள். அவர்கள் உங்களை இதையெல்லாம் செய்யச் சொல்கிறார்கள். காலை 8 மணிக்கு முன் தவளையை சாப்பிடச் சொல்கிறார்கள். உங்களில் சிலருக்கு அது நீங்கள் எடுக்கக்கூடிய மிக மோசமான ஆலோசனையாக இருக்கலாம். இது நம்மை 37 பில்லியன் பவுண்ட் பொய்யிடம் கொண்டு வருகிறது. 5 AM கிளப்பின் தோல்வி ஒரு தவறான அனுமானத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நம் மூளைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாகச் செயல்படுகின்றன. அவை அப்படி இல்லை. இதன் அறிவியல் சொல் குரோனோடைப். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கவும் விழிக்கவும் உங்கள் உடலின் இயற்கையான மரபணு ரீதியான முன்கணிப்பு. உங்கள் உயரத்தை மன உறுதியால் மாற்ற முடியாதது போல் இதையும் மாற்ற முடியாது. பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தின் 2019ஆம் ஆண்டு ஆய்வு இதை நிரூபித்தது. அவர்கள் இரவு பறவைகளை எடுத்து 9க்கு 5 அதிகாலை பறவை அட்டவணையில் வாழும்படி கட்டாயப்படுத்தினர். முடிவுகள் நாள் முழுவதும் அவர்களுக்கு குறைந்த கவனம், மெதுவான எதிர்வினை நேரங்கள் மற்றும் அதிகரித்த தூக்கம் இருந்தது. அவர்கள் செயல்பாட்டு ரீதியாக ஜெட்லேக் உடன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த குரோனோடை பொருத்தமின்மை தான் இங்கிலாந்து பொருளாதாரத்திற்கு பில்லியன் கணக்கில் செலவு வைக்கிறது. இது ஒரு வட்ட வடிவ ஆணியை சதுர வடிவ துளையில் செலுத்த முயற்சிப்பது போன்றது. 3 முக்கிய குரோனோடைப்கள் உள்ளன. நீங்கள் இதில் யார் என்று கவனியுங்கள். முதல் சிங்கம் 15% மக்கள். நீங்கள் இயற்கையான அதிகாலை பறவை. நீங்கள் அலாரம் அடிப்பதற்கு முன்பே உற்சாகமாக எழ விரும்புவீர்கள். நீங்கள் விடியற்காலையிலிருந்து மதியம் வரை அதிக உற்பத்தி திறனுடன் இருப்பீர்கள். 5 AM கிளப் உங்களுக்காகவே கட்டமைக்கப்பட்டது. உங்களுக்கு காலை 6 மணிக்கு தவளையை சாப்பிடுவது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. 2 கரடி 40 முதல் 70% மக்கள். நீங்கள்தான் பெரும்பான்மை. உங்கள் உடல் சூரியனை பின்பற்றுகிறது. நீங்கள் காலையின் பிற்பகுதியில் சுமார் 10 அல்லது 11 மணி உற்பத்தி திறனுடன் இருப்பீர்கள். மதியம் ஒரு சரிவை சந்திப்பீர்கள். உங்களுக்கு காலை 8 மணி என்பது தவளையை சாப்பிடுவதற்கான நேரம் அல்ல, அது தயார்படுத்துவதற்கான நேரம்.
நீங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை தண்ணீர் குடிக்கவும் உடலை அசைக்கவும் திட்டமிடவும் பயன்படுத்த வேண்டும். உங்கள் மூளை உண்மையில் ஆன்லைனில் இருக்கும்போது காலை 10:30 மணிக்கு உங்கள் தவளையை சாப்பிட வேண்டும். மூன்றாவது, ஓநாய். 15 முதல் 30% மக்கள். நீங்கள் இரவு பறவை. நீங்கள் காலையில் எழ சிரமப்படுவீர்கள். உங்கள் மூளை மாலை வரை உண்மையாக உயிர் பெறாது. இரவு 10 மணிக்கு உங்கள் சிறந்த யோசனைகள் வரும். உங்களை அதிகாலை 5 மணிக்கு எழும்படி கட்டாயப்படுத்துவது உற்பத்தி திறனற்றது மட்டுமல்ல, அது அழிவுபூர்வமானது. ஓநாய்கள் பெரும்பாலும் அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் படைப்பாற்றல் சோதனைகளில் அதிக மதிப்பெண்களைப் பெறுகிறார்கள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஆனால் 9ற்கு 5 உலகத்தால் நீங்கள் அடிப்படையில் பின்தங்கியுள்ளீர்கள். அதற்கு என்னதான் தீர்வு? உங்கள் சொந்த அமைப்பை உருவாக்குங்கள். ஸ்டீவன் பார்ட்லெட்டை பாருங்கள். அவர் தன்னை ஒரு ஓநாய் என்று அறிவித்துக் கொள்கிறார். அவர் இங்கிலாந்தின் மிகவும் வெற்றிகரமான தொழில் முனைவோரில் ஒருவர். அவரது தவிர்க்க முடியாத விதி, காலை 11 மணிக்கு முன் எந்த சந்திப்புகளும் இல்லை. அவர் அதிகாலை 5 மணிக்கு எழுவதில்லை. அவர் எழுகிறார், தன் மனதை தயார்படுத்துகிறார். மேலும் அவரது மூளை உண்மையில் தயாராக இருக்கும்போது அவரது உச்சக்கட்ட படைப்பாற்றல் ஆற்றலை சேமிக்கிறார். அவர் தனது உயிரியலை மதிக்கிறார். உண்மையான 8வது பழக்கம் தவளையை சாப்பிடுவது அல்ல. உண்மையான பழக்கம் சுய விழிப்புணர்வு. டீம் குக்கின் 3:45 AM அலாரத்தை நகலெடுப்பதை நிறுத்துங்கள். ஒரு காலை தியாகி ஆக இருப்பதை நிறுத்துங்கள். அது சோர்வுக்கான ஒரு செய்முறை. புதிய அமைப்பு எளிதானது. முதலில் உங்கள் குரோனோடைப்பை அடையாளம் காணுங்கள். சிங்கம், கரடி அல்லது ஓநாய். இரண்டாவதாக, பழக்க ஒன்றிணைத்தலை பயன்படுத்தி 30 நிமிட தயார்படுத்தும் வழக்கத்தை உருவாக்குங்கள். மூன்றாவதாக, உங்கள் ஆழ்ந்த வேலை, உங்கள் தவளை. உங்கள் உண்மையான உச்ச உற்பத்தித்திறன் நேரத்திற்காக அட்டவணைப்படுத்துங்கள். ஒரு சிங்கத்திற்கு அது காலை 6 மணி, ஒரு கரடிக்கு அது காலை 10 மணி, ஒரு ஓநாய்க்கு அது மதியம் 2 மணியாக இருக்கலாம், அல்லது இரவு 8 மணியாக இருக்கலாம். இலக்கு காலையை வெல்வது அல்ல, இலக்கு தசாப்தத்தை வெல்லும் ஒரு நிலையான, மீண்டும் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்குவது. உங்கள் அலாரம் கடிகாரத்தில் உள்ள நேரத்தால் உங்கள் வெற்றியை அளவிடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வெளியீட்டின் தரத்தால் அதை அளவிடத் தொடங்குங்கள். எனவே இதோ எனது ஒரே கோரிக்கை. இப்போதே கீழே கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் சிங்கமா, கரடியா அல்லது ஓநாயா? நமது சமூகத்தில் என்ன கலவை இருக்கிறது என்று நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மதிப்பளித்திருந்தால், இது உங்களை குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுவித்து உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு அமைப்பை உருவாக்கத் தொடங்கியிருந்தால், நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். இது உங்களுக்கு ஒரு சிறிய கிளிக், ஆனால் இது உண்மையில் இந்த சேனல் வளர உதவுகிறது. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை உருவாக்க என்னை அனுமதிக்கிறது. உங்கள் நேரத்திற்கு நன்றி. இப்போது சென்று உங்கள் அமைப்பை உருவாக்குங்கள்.